உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள், அரக்கோணத்திலிருந்து. இன்றைய தலைப்பு திருமண காலம் எப்பொழுது? இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. திருமண காலம் எப்பொழுது? சரி, இரு மனங்கள் ஒன்றாக்கி வம்ச விருத்திக்காக சட்டபூர்வமான இணைவு திருமணம். பெண்ணினுடைய சட்டபூர்வமான வயது பெண்ணுக்கு 18 வயது, ஆணுக்கு 21 வயது. அதையும் தாண்டி குடும்ப சூழல்கள், பல்வேறுடைய காரண செயல்பாடுகளால் நாமே அதை திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல். இப்போ இது ஒருவருடைய சுய ஜாதகங்கள்ல நம்முடைய செயல்பாடுகளால் திருமணம் தள்ளி போகுதா, அல்லது நவ கிரகங்களால் அதனுடைய செயல் தள்ளி போகுதான்ற விஷயத்தை நம்ம சப்ஜெக்டை இன்னைக்கு பார்ப்போம். நவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னா கிரகங்கள் 9ங்க. பொதுவாகவே 9 கிரகங்கள்ல 4 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஆதரவா செயல்படும், 4 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு பாதகமா செயல்படும், ஒரு கிரகம் சமமா நிற்கும். நீங்க ஜாதகர் சாதகமான கிரகத்துக்கு நீங்க அவங்களோட செயல்படுறீங்களா, பாதமான கிரகத்துக்கு நீங்க அவங்களோட கூட்டணி வச்சு செயல்படுறீங்களா அப்படின்னு பொறுத்தா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி நடக்கும். ஓகேங்களா? ஒரு ஜோதிடர் இப்போ உங்களுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொன்னால் கூட 90% உங்களுக்கு அப்படின்னு சொன்னா கூட அப்படி வராது. கண்டிப்பா அந்த தீமையான கிரகங்கள் உங்களை அதிகப்படியாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த சாதகமான கிரகங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி நீங்க செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்போ பார்ப்போம், மனித தேவைகளால் நம்முடைய தேவைகளால் திருமணத்தை தள்ளி போடுறோமா, அல்லது இதனுடைய கிரகங்களுடைய மேல நம்ம பழி போடுறோமா? இந்த பாருங்க சார், கிரகங்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. குரு பகவானா இருக்கட்டும், சனி பகவானா இருக்கட்டும், சுக்கிர பகவானா இருக்கட்டும், செவ்வாய், ராகு, கேதுக்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம நம்முடைய செயல்பாடுகளால ஒருடைய சுபகாரியங்களை தள்ளி போட்டுட்டு அந்த கிரகங்கள் மீது நம்ம பழிய போட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்? நல்ல கோபம் வரும் அவங்களுக்கு. அவன்னா ராகு கேதுக்கு மேல பழி போட்டுறீங்க, செவ்வாய் மேல பழி போட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ கிரகங்கள் மீது நம்ம பழிய போடுறோமா, செயல்கள் நம்முடைய செயல்களா அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். சரி, இப்ப நம்ம ஜாதகத்துக்கு போவோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண்ணினுடைய இதனுடைய நலன் கருதி டேட்டு டைம் எதுவும் நாங்க பதிவு செய்யல. இருந்தாலும் இந்த ஜாதகம் இஸ் ஒரிஜினல் ஜாதகம். பார்ப்போம். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு 26 வயசு ஆகுது. இப்போ இந்த ஜாதகம் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதகத்துல பல சுவாரஸ்யமான தகவல் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம போகல. இன்றைய தலைப்புக்காக மட்டும் நம்ம என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் எடுத்துப்போம். இந்த ஜாதகத்துல பல சுவாரஸ்யமான தகவல் இருக்கின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் நம்ம போடல. ஓகேங்களா? அதனுடைய இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய லக்னம், இதெல்லாம் ராசி, இதெல்லாம் ஒரிஜினல். ஓகேங்களா? ரைட். அப்போ திருமண காலம் எப்பொழுது அப்படின்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடுவோம். இது பெண்ணுடைய ஜாதகம். இதனுடைய பிறப்பு லக்னம் பாத்தீங்கன்னா லக்னம் மீன லக்னம். பிறப்பு லக்னம் மீன லக்னம். இது குரு பகவானுடைய லக்னம். சரி, இப்போ இங்கிருந்து இவங்க பிறந்து உடலும் உள்ளமும் வளர்ந்து ஏஎல்பி இவங்களுக்கு ரிஷப லக்னத்தை இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரிஷப லக்னம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ரோகிணி 4 இயங்குது இப்போ அவங்களுக்கு. சரி, இந்த 10 வருட காலங்கள் இயங்கக்கூடிய லக்ன அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இந்த 10 வருட காலங்கள் இயக்கக்கூடிய லக்ன அதிபதி அவரு 11 மகிழ்ச்சியாக உச்சத்தில் இருக்கிறார். லக்ன அதிபதி அவரு 11 அவர் லக்ன அதிபதி அவர் உச்சமா இருக்கார். அவர் மகிழ்ச்சியா இருக்கார் 10 வருட காலங்கள். சரி, லக்ன அதிபதிக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அதிபதிகள் எப்படி இருக்காங்க பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4, ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3, ரோகிணி 4, மிருகசீரிடம் 1, மிருகசீரிடம் 2. அப்போ 9 பாதங்கள். ஒரு பாதம் என்பது ஏஎல்பியில 13 மாதம் 10 நாட்கள் இயங்கும். அப்போ இது மொத்தத்தையும் கூட்டும்போது 10 வருட காலங்கள் இயங்கும். அப்போ கிருத்திகை 1 மேஷத்திலையும், கிருத்திகை 2 இதுல இங்கதான் இருக்கு. சூரிய பகவான் இந்த லக்ன அதிபதி ஒத்துழைக்கிறாராம் பார்த்தா, சூரிய பகவான்
அதனுடைய சூரிய பகவான் அடுத்து வரக்கூடிய சந்திர பகவான் 2 நட்சத்திரம் ரோகிணி 1 ரோகிணி 2 ரோகிணி 3 அதுல இருக்கு இல்லையா. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இங்க 2 பேருமே ஏஎல்பிக்கு 10ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுக்கிர பகவானுக்கு இந்த 10 இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அவர் 12ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தனுடைய சூழல் இந்த ஜாதகருக்கு சாதகமற்றது. இன்னொருடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு அவர் 7ல இருக்காரு. ஜென்ம லக்னத்து அந்த சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜென்ம லக்னம் எடுக்கல, சுக்கிரனுக்கு எடுக்கிறோம். ஏன்னா இந்த 10 கால அதிபதியை பார்த்தி சுக்கிரன் இல்லையா, அந்த சுக்கிரனுக்கு அவர் 9ல இருக்கார். சுக்கிரனுக்கு அவரு செவ்வாய் நல்லபடியா இருக்கார். அப்போ இந்த 10 காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சாதகமான காலம் எப்போ அப்படின்னு சொன்னா மிருகசீரிடம் 1 மிருகசீரிடம் 2. ஓகேங்களா? அந்த இந்த காலம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பொன்னான காலம். மற்ற காலங்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திர புள்ளிகளும் சந்திரனுடைய நட்சத்திர புள்ளிகளை இயங்கும் போது ஜாதகருக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை உண்டாக்கும் என்பது ஏஎல்பியினுடைய விதி. இப்போ திருமண காலம் எப்பொழுதும் பார்ப்போம். திருமண காலம் அப்படின்னு சொன்னா ஏஎல்பில 1 4 7 10. ஓகேங்களா? இது தாய் வழி கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏஎல்பில. அப்ப தாய் வழி கர்மா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல 1 4 7 10 போகும்போது சுபகாரியங்கள் நடக்கும். நிகழ்காலங்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து அந்த கேந்திரங்கள்ல போகும்போது இது வந்து செயல் நடக்கும். ஏன் சார் மற்ற நேரங்கள்ல போகும்போது நடக்காதான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நடக்கும். அது ஜாதகருக்கு சாதகமற்ற ஒரு சூழலை உண்டாக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரபிள் அப்படின்ற டைம் அப்படின்னு சொன்னா இந்த 1 4 7 10. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ஜாதகத்துல பாத்துருவோமா எது 1 4 7 10ன்னு சொல்லிட்டு இந்த ராசி கட்டத்துல அம்ச வழியா பார்க்கும்போது கிருத்திகை 1 மேஷத்துல விழும் இல்லைங்களா. கிருத்திகை 2 வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? இது மகரத்துல இண்டிகேட் பண்ணும். இதுக்கு என்ன ஏஎல்பிக்கு இது 1 9 ஆகுது. கிருத்திகை 3 இங்க. கிருத்திகை 3 எங்க வரும்? ஏஎல்பிக்கு 1 10. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா 1 4 7 10 போகும்போது திருமண காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1 4 7 10 இதனுடைய பாவங்கள் அது வந்து பாத்தி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ ஏஎல்பிக்கு 1ன்றது எது? கும்பம். ஓகேங்களா? 1 10. அப்போ கிருத்திகை 3ஆம் பாதம் போகும்போது இது திருமண காலம். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜாதகர் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த புள்ளி நட்சத்திர புள்ளி யாரு? சூரியன் தானே, அவர் தானே ஜாதகர். அப்ப ஜாதகரே 10 இருக்கும்போது இவர் தொழில் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்துல இவரே இதனுடைய திருமணம் வேண்டாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. திருமணம் நடத்தி இருக்கலாம். 7ஆம் அதிபதி இங்க செவ்வாய் வந்து பலமா தான் இருக்காரு. தனக்கு வரக்கூடிய கணவன் மூலமா எந்த பிரச்சனை கிடையாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகரே இந்த திருமண வாய்ப்பு இருந்தும் நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய செயல்பாடுகளால் வந்து தடையா அல்லது கிரகங்களால் தடையான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்க திருமண வாய்ப்பு கொடுக்கிறாரு. இங்க லக்ன அதிபதியும் அந்த இருக்க நட்சத்திர அதிபதியும் இவர் 10ல இருக்கும் பொழுது இவரே அதனுடைய ஒரு தாக்கத்தை தொழில் மீதான அந்த தொழில் வேலை மீது இருக்கக்கூடிய அழுத்தத்துல இந்த ஜாதகர் தனக்கு திருமணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறார். சரி, இந்தனுடைய சூழல் இவர் தள்ளி போட்டார். அடுத்தது ரோகிணி கிருத்திகை 4 இங்க திருமணம் நடக்குமா? நடக்காது. ரோகிணி 1 இங்க நடக்குமா? நடக்காது. ரோகிணி 2 வரும்போது திருமண வாய்ப்பு இருக்கு. அப்போ ரோகிணி 2 வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே சந்திரன் மறுபடியும் வந்து என்ன பண்றாரு? இந்த லக்னத்திற்கு வந்து 10ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே வந்து லக்ன அதிபதி 12 உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சூரியன் வரும்பொழுது என்ன செய்தாரோ அதே தான் அங்கேயும் செய்யறாரு. இப்ப எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா இந்த நம்ம என்னுடைய விஷயம் சொன்னா நான் ஒரு சப்ஜெக்ட்ல போவேன், அது ஒரு சப்ஜெக்ட் வலிச்சு விட்டுருவேன் நான். அது ஜோதிடம் அப்படின்னாவே அவ்வளவுதான். அது காம்பினேஷன் மாதிரி இந்த ஒன்னொன்னா போய்கிட்டு இருக்கும். பொதுவா சொல்றேன் பாருங்க, ஜென்ம லக்னத்துக்கு 4ல் ராகுவோ கேதுவோ தனித்து இருந்தா அது இருதார தோஷத்தை உண்டாக்கும். பெரும்பாலான ஜாதகங்கள் பாருங்க, உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை நீங்க பாருங்க. அது ஏன் உண்டாக்குது அப்படின்னு சொன்னா அது பாரம்பரியத்துல வந்து அது காரணம் சொல்றாங்களா தெரியல. ஏஎல்பி முறையில
ஜென்ம லக்னம் இது 10 வருட காலங்கள் இயங்குமா? இது குழந்தை பருவமா? இந்த 10 to 20 வந்து 2ஆம் பாவம் இயங்குமா? இது ஒன்லி படிப்பு அது மாதிரி இருக்குமா? 3ஆம் பாவம் வரும்போது 30 இங்க வந்து 20 to 30 இயங்குமா? இந்த இது வந்து திருமண காலமா? இந்த 3ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம்ன்றது குடும்பஸ்தானமா? அந்த குடும்பஸ்தானம் இப்பதான் ராகு கேதுக்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ இங்க வந்து கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்துது. இங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒருடைய திருமணம் செய்யும் பொழுது நீங்க ரொம்ப வந்து மிகுந்த 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 அவருடைய எப்படி எச்சரிக்கையோட நீங்க இருக்க வேண்டிய சூழல் இந்த காலகட்டம் தான். இப்போ இங்க கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்துது, இங்க ஜாதகர் பாதிப்பு ஏற்படுத்துகிறார். கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்தினா அது நம்முடைய கர்மா, அவங்கள நம்ம வந்து போய் அதனுடைய கடவுளை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கான பரிகார பூஜைகள் செய்து அவங்க நம்ம சாந்திப்படுத்தணும். ஓகேங்களா? நம்மளால வந்து தடைகள் ஏற்பட்டால் அது நாம தான் பொறுப்பேற்றுக்க முடியும். அப்போ இரண்டுனுடைய சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரனுடைய அந்த அந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு இருதார தோஷத்துல உண்டாக்கிச்சு. அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து அதனுடைய திருமணம் இந்த ஜாதகம் போறதே வந்து பாத்தீங்கன்னா திருமண காலம் எப்பொழுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்துல ஒரு சப்ஜெக்ட் சொல்றோம். ரைட். இப்போ விஷயம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை 3 ரோகிணி 2 வாய்ப்புகள், இதையும் வந்து ஜாதக நிராகரிச்சிட்டார். இப்போ மிருகசீரிடம் 1 ரோகிணி 4 இப்போ வந்து பிரசன்ட் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. மிருகசீரிடம் 1 போகும்போது செவ்வாய் வந்து 7 இருக்கார். அனைத்து கிரகங்களும் சாதகமா இருக்கு. அனைத்து கிரகங்களும் இவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஓகேங்களா? சரி, குடும்பஸ்தானாதிபதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2ஆம் அதிபதி அந்த பாவத்தை 8ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வக்ரமா இருக்காரு. புதன் வக்ரமா இருந்தா அவர் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அறிவாளியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மீனிங். சரி, இப்போ ராகுவும் கேதுக்களும் இதுல வந்து மறுபடியும் ஆட்டத்தை கொடுக்க போறாங்களா என்ன ஏதுன்றது வந்து ஜாதகத்தை முழுசா நம்ம செய்யும் போது அதுக்கான ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு புரியும். ஆனா இப்போ வந்து நம்ம சொல்றோம் இந்த 2 நேரங்கள்ல ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் திருமணத்தை காலத்தை ஒரு சுமூகமான முறையில நடத்தி இருக்கலாம். இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. இதுக்கு காரணம் ஜாதகர். இப்போ மிருகசீரிடம் 1 போகும்போது ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இவங்க தகுந்த பரிகாரங்களோட இவங்க திருமணம் செய்யும் பொழுது இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில திருமணம் அன்றவருடைய சம்பவம் அவங்களுக்கு வந்து இனிதாவே நடைபெறும். ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய எந்த காலகட்டங்கள்ல வந்து ஜாதகர் வந்து இந்த திருமண தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் காரணமா இருக்காரு, எந்த காலகட்டங்கள்ல இந்த கிரகங்கள் தடுக்குது அப்படின்றத வந்து என்னால முடிஞ்ச வரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய கால பதிவுல வந்து உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அருள். நன்றி, வணக்கம்.